என்னுடைய வாழ்க்கையில நான் படிக்கிற காலத்துல என்கிட்ட ஒரு நல்ல ஷூ கிடையாது. எனக்கு நல்ல சாப்பாடும் கிடைக்கல. அதே மாதிரி என்னுடைய அப்பா, அம்மாவும் கூலி வேலை தான் செய்து என்ன படிக்க வச்சாங்க. ஆனாலும் வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா, அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரபல கிரிக்கெட் வீரரான நடராஜன் அவர்கள் மேடையில பேசியிருப்பது தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பிரபலமா பேசப்பட்டுட்டு இருக்கு. நிறைய ரசிகர்கள் நடராஜன் அவருடைய இந்த ஒரு வளர்ச்சியை பார்த்து பாராட்டிட்டும் இருக்காங்க. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்துல வி மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல கிரிக்கெட் பயிற்சி அகாடமியும் துவங்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு துவக்க விழாவில் பிரபல கிரிக்கெட் வீரரான நடராஜன் அவர்களும் கலந்துகிட்டு இருக்காரு. அப்பொழுது அங்கிருந்த ரசிகர்கள் கிட்ட பேசும்பொழுது 20 வயதுல ஒரு லட்சியத்தை வைத்து நீங்க வாழ்க்கையில உழைக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுடைய 30 வயதுல நீங்க அந்த இலக்கை அடையலாம் அப்படின்ற மாதிரியும், லட்சியம் இல்லாம வாழ்க்கையில இருந்துட்டா வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. நான் படிக்கும் பொழுது என்கிட்ட ஒரு நல்ல ஷூ கூட கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கையில எனக்கு நல்ல சாப்பாடும் சின்ன வயசுல கிடைச்சது கிடையாது. என்னுடைய பெற்றோர்களும் கூலி வேலை தான் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும். அதே மாதிரி நானும் வாழ்க்கையில தொடர்ந்து நிறைய விஷயங்கள்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. கிரிக்கெட் விளையாடும் பொழுது என்ன நீ எந்த வேலைக்கும் போகாம ஊர் சுத்துற அப்படின்னு நிறைய பேர் கேலி செய்திருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பின்னாடி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை தாண்டி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னும், இன்னைக்கு நான் சாதித்த பிறகு எனக்கு அப்பவே நீ சாதிப்பேன்னு தெரியும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. இதுதான் உலகம். மற்றவர்களுக்காக நீங்க வாழ வேண்டாம். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய உழைப்பை போட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க அப்படின்ற மாதிரியும், இப்பொழுது இருக்கக்கூடிய கிராமப்புறம் மட்டுமின்றி அனைத்து இடங்களிலுமே செல்போன்கள் வைத்து நிறைய பேர் சின்ன பசங்க விளையாடுறாங்க. உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமாக நல்ல காற்றில் குறைந்தது நடைப்பயிற்சியாவது செய்யுங்க. செல்போன் பார்க்கறதுனால உங்களுடைய கவனம் சிதைவு நிறைய ஏற்படும். உங்களுடைய படிப்பிலிருந்து உங்களுடைய கவனம் போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் படிப்பை விட்டதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். படிக்கக்கூடிய நேரத்தில் நான் கட்டிட வேலை செஞ்சிருக்கேன், செங்கல் சூளையில் வேலை செய்திருக்கேன். ஆனாலுமே நான் படிப்பை விட்டதுனால ரொம்பவே கஷ்டப்படுறேன். இன்னைக்கு எனக்கு நிறைய இடங்கள்ல மொழி பிரச்சனையும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதை ஒரு தடையா நினைக்காம நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உழைச்சதுனால முன்னேறினேன். ஸோ கண்டிப்பா எல்லாருமே நல்லா படிங்க. மற்றொரு பக்கம் உங்களுடைய பிடிச்ச விஷயங்களையும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனையும் உங்களுடைய கணவன் நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க அப்படின்னு ரசிகர்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும் பொழுது நிறைய ரசிகர்கள் நடராஜன் அவர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இப்படி வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு மட்டுமே அப்படின்னு அவருடைய உழைப்பையும் நிறைய பேர் பாராட்டிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.